அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைய நல்லா வளர்ப்பாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தாய்க்கு கணவன் இல்ல. கணவன் இல்லாதனால அந்த குழந்தைய இவங்க நல்லபடியா வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையனை 5 வயசு ஆனாலும் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஸ்கூல்ல சேர்த்த உடனே அந்த பையன் ஒரு நாள் என்ன செய்யும், ஒரு பென்சில் எடுத்து வரும். அவங்க அம்மா அதை பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சுதான் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. டெய்லி கூலி வேலைக்கு போயிடுவாங்க. பையன் அந்த பென்சிலை காமிச்ச உடனே இது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. அடுத்த நாள் அந்த பையன் என்ன செய்யணும்னா கிளாஸ் ஒரு புக் எடுத்துட்டு வரும். அதை பார்ப்பாங்க அவங்க அம்மா. ஆனா அது சொல்லவே மாட்டாங்க, இது தப்புப்பா, இதை எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பையனுக்கும் அது தப்புன்னு தெரியாது. ஏன்னா அம்மா இது தப்பு, இது சரி, இது கரெக்ட்னு சொன்னாதானே அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனால அந்த சின்ன பையன் எடுத்துட்டு வர்றதை அவங்க அம்மா சொல்லாதனால அந்த பையன் அது திருட்டுன்னு அந்த பையனுக்கு தெரியல. கொஞ்ச நாள் ஆனோன்னா அந்த பையன் இது மாதிரி ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு வரும்பொழுது அவங்க அம்மா எதுவுமே பார்ப்பாங்க, இது தப்புன்னு சொல்லாதனால அந்த பையன் ஒண்ணு எடுத்துட்டு வருவான். இவங்க அம்மாவும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் சார் என்ன செய்வாரு, டேபிள் மேல வாட்சை கழட்டி வச்சுட்டு அவர் வெளியில போயிடுவாரு. பார்த்தா அவர் வாட்ச் இருக்காரு. உடனே என்ன செய்வாரு, எல்லா பிள்ளைங்களையும் பைய எடுத்து காட்ட சொல்லுவாரு. காட்ட சொன்னா அதுல உள்ள பையனோட பையில வாட்ச் இருக்கும். ஏன்டா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாரு. இந்த மாதிரி உங்க பையன் கிளாஸ்ல ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போறான், இப்ப வாட்சையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு இவன் ரொம்ப தப்பு பண்றான், அதனால இவனை நீங்க வீட்டுல வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்ட அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, வீட்டுல விட்டுட்டு அவங்க கூலி வேலைக்கு போயிடுறாங்க. போனோன்னு அந்த பையன் அந்த கெட்ட பசங்களோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு அப்பயே அவங்க அம்மா உடனே சொல்லிட்டாங்க. அவளுக்கு ஒரு பக்குவம் வந்தாலே வீடு திருட ஆரம்பிச்சான். திருட ஆரம்பிச்ச உடனே அந்த ஊர்ல என்ன செய்வாங்க, திருடனை அந்த காலத்துல ஒரு கம்பத்துல கட்டி வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் கல்ல விட்டு அடிச்சுதான் கொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பையனை ஊர் மக்கள் எல்லாம் ஒரு கம்பத்துல கட்டி வச்சு கல்லால் அடிச்சு கொல்ல போற டயத்துல கரெக்டா அந்த மாதிரி கொல்ல போற டயத்துல அந்த பையன் சொல்லுவான், எங்க அம்மா ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க அப்படின்வாங்க. அந்த கம்பத்துல கட்டி இருப்பாங்கல்ல, அப்ப அந்த பையன் அவங்க அம்மாவை திட்ட வர சொன்னோம்னா அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா இவ்வளவு பேரும் எனக்கு கல்லால் அடிக்கும்போது ஒவ்வொரு கல்லும் எனக்கு எவ்வளவு வலி கொடுக்கும், நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க தானே எனக்கு நல்லது சொல்லணும். நான் ஒரு பென்சில் எடுத்துட்டு வரும்போது இதை திருட்டுன்னு சொல்லியிருந்தா நான் திருடி இருக்க மாட்டேன். ஒவ்வொரு பொருளும் எடுத்துட்டு வரும்போது திருட்டுன்னு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேமா. அதனால இப்ப அது திருட்டுன்னு தெரியாதனால தானமா நான் இப்படி எல்லாரும் என்ன கல்லால் அடிச்சு என்ன கொள்றாங்க. ஏமா நீங்க இப்படி செஞ்சீங்க, இனிமே நீங்க செஞ்சதுனால தானமா இப்ப எல்லாரும் என்ன கல்லால் அடிச்சு கொள்றாங்க அப்படின்னு அந்த பையன் என்ன சொல்றான், அம்மாவோட காதை புடிச்சு கடிச்சு துப்பிடும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குழந்தைய வளர்க்கறது முழு பொறுப்பும் அவங்க அம்மா கையில தான் இருக்கு. ஏன்னா முழு நேரமும் அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தை என்ன தப்பு செய்து, என்ன பண்ணுது, எது சரி எது தவறுன்னு அவங்க அம்மா கண்டிக்க கூடாது. அன்பா சொல்லி கண்டிச்சு இது மாதிரி செய்யாதப்பா, இது தப்புப்பா அப்படின்னு குழந்தையிலேயே சொன்னாவே அந்த குழந்தை திருந்துடும். அதை விட்டுட்டு அதை ஒவ்வொரு தப்பு செய்யும் போது நம்ம விட்டுட்டோம்னா பிற்காலத்துல ஒரு திருடனாவோ, சமுதாயத்துல ஒரு கெட்ட பையனாவோ, ஒரு கெட்ட பழக்கம் பழகிட்டு தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது இந்த மாதிரி மாறி சமுதாயத்துக்கும் கெடுதல், வீட்டுக்கும் கெடுதல், அம்மா அப்பாவும் மனசு வருத்தப்படுவாங்க. அதனால குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போதே நல்லதை சொல்லி வளர்த்து நல்லதாவே நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மள குழந்தைங்க நம்ம அம்மா அப்பா நம்மள நல்ல பிள்ளையா வளர்த்துட்டாங்களேன்னு அம்மா அப்பா தலையில வச்சு கொண்டாடு. அவங்க வாழ்க்கையும் சிறக்கும், நம்மளோட வாழ்க்கையும் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வாழ்க்கையும் சிறக்கும், குழந்தைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.